பிரைஸ் தி லார்ட். நான் முன்னாடி போட்ட வீடியோவில் சொன்ன மாதிரி கார்டன் டிப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சீரீஸில் இது 2வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பை கிரிம்சன் க்ளோவர். கிரிம்சன் க்ளோவர் என்பது ஆள் பேர் கிடையாது. இங்கே நைட்ரஜன் ஃபிக்ஸிங்காக லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மர்ஸ் வளர்க்குற செடி பேர். இதனுடைய பொட்டானிக்கல் நேம் ட்ரைஃபோலியம் இன்கார்னேட்டம். இது கிட்டத்தட்ட வேர்க்கடலை மாதிரி தெரியும் தூரத்துலேருந்து பார்க்குறப்ப, ஆனால் வேர்க்கடலை கிடையாது. நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ஏன் தேவை? கண்டிப்பாக தேவை. ஏன்னா அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை செடிகள் எடுக்க முடியாது. அட்மாஸ்பியரில் 80% நைட்ரஜன் இருந்தாலும் செடிகள் நேரடியாக எடுக்க முடியாது. 3 வழிகளில் மெயினாக செடிகளுக்கு கிடைக்குது. அதில் 3 வழியில் ஒரு வழி பாக்டீரியா. நைட்ரஜன் செடிகளுக்கு ஏன் தேவை? நல்ல கேள்வி. ஏன்னா எல்லா இதுக்குமே நைட்ரஜன் தேவை. குளோரோஃபில்லில் நைட்ரஜன் இருக்குது. அமினோ ஆசிட் சிந்தசிஸுக்கு நைட்ரஜன் தேவை. நம்ம கெமிஸ்ட்ரி பார்ட்டிகுலராக போக வேண்டாம், நிறைய நம்ம கார்டனுக்கே வந்துடுவோம். இந்த கிரிம்சன் க்ளோவர் செடி சீட்ஸ் எப்போ விதைக்கணும்? லேட் சம்மர் ஆர் ஏர்லி ஸ்ப்ரிங். டென்னசியை பொறுத்தவரையில் ஏர்லி ஸ்ப்ரிங்குன்ட்டு பார்க்குறப்ப மார்ச் மிடில் தூவி விட்டுடலாம். நீங்கள் ஏப்ரல் இதில் நீங்கள் இந்த மாதிரி வளர்ந்துடும். நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி நல்லா வளர்ந்துடும். சீட்ஸ் வால்மார்ட்டில் கிடைக்குது. 2 பவுண்டு கிட்டத்தட்ட $8 to $9 விலையில் விற்குது. கிரிம்சன் க்ளோவர் போடுறப்ப இந்த மாதிரி நடுவில் வரப்பு மாதிரி போட்டிங்கன்னா மே மாதம் தொடக்கத்தில் நம்முடைய காய்கறிகள் செடிகள் இந்த வரப்பில் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த கிரிம்சன் க்ளோவர் வளர்கிறப்ப அதனுடைய வேர்களில் இந்த பழத்தில் பார்க்குற மாதிரி நோடுல்ஸ் முடிச்சுகள் மாதிரி பாக்டீரியா வளர ஆரம்பிச்சிடும். இந்த பாக்டீரியா அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை எடுத்து கிரிம்சன் க்ளோவர் பிளான்ட்டுக்கு உதவி பண்ணுது. இதுக்கு சிம்பாட்டிக் ரிலேஷன்ஷிப்ன்ட்டு பேர். அதாவது நான் உன்னுடைய வேரில் வளர்கிறேன், உனக்கு உதவியும் பண்ணுறேன், உன்னுடைய நைட்ரஜன் தேவையை நான் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். நீங்கள் செடிகள் வளர்க்குறப்ப இந்த வரப்பில் நட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா கிரிம்சன் க்ளோவர் வாழ்நாள் 2 to 3 months தான். உங்கள் செடிகள் வளர ஆரம்பிக்கிறப்ப நடுவில் உள்ள கிரிம்சன் க்ளோவர் அதை நம்ம மெஷினை வச்சு உழுது போட்டுடலாம். அதை எப்படி போடலாங்கிறது நான் அடுத்த வீடியோவில் போடுறப்ப நான் எடுத்து காட்டுறேன். இங்கே இந்த கவர் கிராப்னால என்ன பிரயோஜனம்? இந்த கிரிம்சன் க்ளோவர் நம்ம போடுறதுனால என்ன பிரயோஜனம்? ஒன்று, இந்த செடிகள் நல்ல நைட்ரஜன் கண்டென்ட் உள்ள உரமாகிடுது. நம்ம வெட்டி போடுறப்ப நல்ல உரமாகிடுது. நம்ம ஊரில் கொழிஞ்சின்ட்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது அருமையாக உரமாகிடுது. 2, மாய்ஸ்சர் மெயின்டைன் ஆகுது. சாயில் மாய்ஸ்சர் மெயின்டைன் ஆகுது. 3வது வீட் கண்ட்ரோல். இந்த மாதிரி போடுறப்ப வீட்ஸ் மற்ற வீட்ஸ் வளர விடாமல் தடுத்துறது. அதுக்கும் இந்த கிரிம்சன் க்ளோவர் உதவியாக இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு ஏக்கர் நிலம் முருங்கை மரம் பயிரிடலாம்ன்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். போன வருஷம் முருங்கை மரம் பெரிய சக்ஸஸ். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்போ போடுறோம். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் என்ன பண்ண போகிறோங்கிறது நான் எடுத்து வீடியோ போடுறேன். நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். மக்களை தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.